மாட்டேன். எப்படிப்பட்ட மனிதர்கள் தேவன் ஆசீர்வதிக்கிறார்? எந்த மனிதன் மீது தேவன் பிரியமாக இருக்கிறார்? எல்லாரும் தேவனுக்கு பயப்படக்கூடிய தேவ பிள்ளைகள் தான். ஆனா அந்த பயத்துல எதை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் தேவன் அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் காரியத்தை குறித்து நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காரியத்தை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். சாராளுடைய வாழ்க்கை வரைக்கும் பார்த்து இப்போ என்ன பண்றாங்க, நீதிமானுக்குண்டான காரியம் வரைக்கும் நம்ம கடந்து வந்து விட்டோமே. ஏனால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயத்தை தேவனிடத்தில் எப்படி செலவிடுவது, எப்படி செலவிடுவது? ஆமே. இங்கு பாருங்களேன் அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு ஆண்டவரும் ஆபிரகாமும் பேசினார்கள். ஆண்டவரும் ஆபிரகாமும் பேசினார்கள். பேசும் பொழுது ஆண்டவர் 50 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள், 5 நீதிமான்கள் என்று கேட்டு முடித்து அவர் சொல்லுகிறார், 10 நீதிமான்கள் நிமித்தம் என்ன பண்ண மாட்டேன். அதற்கு அவர் என்ன சொல்றாங்க, சொல்லி முடித்து விட்டு பேசி அவர் கடந்து போய் விடுகிறார். ஆமென். இந்த ஆபிரகாம் எதற்காக தேவனிடத்தில் இத்தனை கேள்விகள் கேட்டான்? எதற்காக தேவனிடத்தில் இந்த நீதிகளை குறித்து பேசினான்? ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் துதித்து கொண்டிருக்கிறேன், உம்மை நான் கனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை சார்ந்த என் சகோதரன் அப்படிதான் இருப்பான் என்று சொல்லி என்ன பண்றாங்க, தன் சகோதரனுக்காக தன் சகோதரன் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தில் அழிக்க போகிற என்று தேவன் சொல்லும் பொழுது, அந்த பட்டணத்தில் என் சகோதரன் எனக்கு இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய உறவு அழிந்து விடக் கூடாதே என்று சொல்லி என் தேவனிடத்தில் அவன் மன்றாடுகிறது இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் தேவன் இந்த ஆபிரகாமுக்கு மட்டும் செவி கொடுத்தார்? ஏன் தேவன் இந்த ஆபிரகாமுடைய சத்தத்தை மட்டும் நன்றாக கவனித்தார்? கவனிங்க, 19வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனிங்க, இங்கு பேசி முடித்துக் கொண்டு வருகிற தேவ தூதர்கள் போதும் சிஸ்டர். அல்லேலூயா. இங்க நீங்க கவனிங்க, ஆபிரகாம் எப்படி இவர்களை கனப்படுத்தினானோ, ஆபிரகாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினானோ, ஆபிரகாம் எப்படி தேவர் தூதர்களை தன்னுடைய வீட்டுக்கு வந்து அமர்ந்து போக வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை சொன்னானோ, தன் சகோதரத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த ஜப ஜீவியத்தை இவன் சரியாக என்ன பண்றாங்க, இந்த நேரத்தில் பயன்படுத்துகிறான். அப்ப எதுல பயந்து வளர்ந்திருக்கிறோம்? அப்ப ஆண்டவர் யாரை சோதிக்க வருகிறார்? ஆபிரகாம், நீ என்கிட்ட கேட்ட, இது நம்ம நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டான் என்று சொல்லி கேட்ட. ஒருவேளை நீ சொன்னதை போல, நீ என்கிட்ட கேட்டதை போல, என்கிட்ட வைத்த விண்ணப்பத்தை போல நான் போகிற இடத்துல அப்படிப்பட்ட மனிதனை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீ சொல்லக்கூடிய காரியத்திற்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. இப்ப லோத்து ஆபிரகாம் கூட வளர்ந்தவன். யாருங்க? ஆபிரகாம் கூட வந்தவன். வெறுமையாக வந்தான். ஆபிரகாமை ஆசீர்வதித்தா. ஆபிரகாம் அப்ப எந்த அளவுக்கு தன் சகோதரனை ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் தயார்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்கிறோம், இல்லை இடையூறாக இருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணணுங்க, சிந்திக்க வேண்டும். தேவ தூதர்கள் வருவதை காண்கிறான். தேவ தூதர்களை கண்டவுடன் என்ன பண்றாங்க, அந்த தேவ தூதர்களை எப்படி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த லோத்து விரும்புகிறான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் சொல்லுகிறனா, உனக்கு உண்மையான ஜெப ஜீவியங்கள், உனக்கு தேவனை தேடுகிற தேடுதல், உனக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா உன் பின்னாடி வர தலைமுறை அதை கரெக்டாக செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள் 1000 குறைபாடுகளோடு கூட நீ தேவனை தொழுது கொள்ளும் பொழுது உனக்கு வரக்கூடிய உன் தலைமுறைகள் குறைபாடுகளோடு கூட தான் யாரை தேடும்? இந்த ஆண்டவரை தேடும். ஆனா ஆபிரகாம் எந்த குறைபாடு இல்லாதபடி தேவனுக்கு பயப்பட்ட மனுஷனாக, தேவனை தேடின மனுஷனாக, தேவனுக்கு பலிபீடம் செலுத்தி துதித்து ஆராதிக்கிற மனுஷனாக அவன் கூட எல்லாம் இந்த லோத்து இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆபிரகாமுடைய ஜெப ஜீவியம் யாரை உருவாக்கி இருக்கிறது?
நீ நானும் ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை பேர் அந்த ஜெபத்துக்குள்ள நிலைத்திருக்க வைத்திருக்கிறோம், எத்தனை விசுவாசிகளுக்குள் நான் ஜெபிக்கிற விசுவாசம் உள்ள என் தேவன் மீது உனக்கு அந்த விசுவாசம் இருக்கும்படியாக எத்தனை பேர் நீயும் நானும் உருவாக்கி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. பயப்படுகிறதல்ல, அந்த பயமானது மற்றவர்களை கிறிஸ்துடைய அன்புக்குள் உருவாக்கக்கூடிய அந்த கிருபை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தான். பயந்தபடினால் ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக நேர்த்தியாக கர்த்தர் செய்தார். அவனுடைய சகோதரன் தன் சகோதரனோடு கூட இருந்தபடினால் யாரை கனப்படுத்த வேண்டும், யாரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று நன்றாக அறிந்து கொண்ட அந்த மனிதன் இந்த தேவ தூதர்களை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கனம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த கனத்தை எந்த இடத்துல நம்ம சரியாக கொடுக்கிறோம் என்பதை தேவன் பார்ப்பார். ஆபிரகாம் சரியாக தேவனை கனப்படுத்தினபடினால்தான் அந்த கனத்தை பின்னாடி என்ன பண்றான், தன் சகோதரன் கொண்டு வர்றான். பாருங்க, அவன் என்ன பண்ணாங்க, அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து என்ன பண்றாங்க, பணிவு. என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறான், தேவ சமூகத்துல போனா தாழ்மையோடு போனப்பா, தேவ சமூகத்துல போனவனை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கணும்பா, அவர் வரும் பொழுது நீ அவரை சரியாக கனப்படுத்த வேண்டும்பா, அவர் நடுவில் உலாவும் போது அந்த பயத்தோடு பக்தியோடு கூட நீ அவரை தேட வேண்டும்பா என்று சொல்லி இந்த ஆபிரகாம் இந்த லோத்துக்கு கற்றுக் கொடுத்தபடினா இந்த லோத்து தன் சகோதரன் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை அவன் செய்கிறான். பாருங்க, 18ஆம் வசனத்துல அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க. கவனிங்க, என்ன பண்ண ஆபிரகாமே, தரை மட்டும் தேவன் தேடுவதில் வைராக்கியம் உடையவர்களாக இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ஆபிரகாமுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்ததோ அந்த வைராக்கியம் யாரை தாக்குது? உன் ஜெபம், என்னுடைய துதி, உன்னுடைய தேவனை தேடுகிற தேடுத மற்றவர்களை தாக்கக்கூடிய தேவ பக்க திருப்புகிற அந்த வைராக்கியம் உள்ள ஜெபமாக இருக்கணுமே கண்டி உன்னை கண்டு பயந்து ஓடுகிற ஜெப கூட்டமாக இருக்கணும். இல்லையா? உன்னை கண்டு விலகி ஓடக்கூடிய ஜனமாக இருக்கக்கூடாது. உன்னை பார்த்தா இந்த இடத்துல இவர்கள் ஜெபிக்கிற பொழுது இந்த ஜெபத்துக்குள் இருந்தா நானும் வளருவேன் என்கின்ற உணர்வு என்ன பண்ணணுங்க, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அது எத்தனை பேர் நம்ம ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சொல்லி பாருங்க. எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவ பயத்தோடு பக்தியோடு வளர்த்திருக்கிறோம் சொல்லி பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த பக்தி உள்ளவர்கள், தேவனை நீங்க பக்தியோட வைராக்கியமா நீங்க வளர்த்திருப்பீங்கன்னு சொன்னால் நீ வளர்ந்த இடத்துல நானும் வருகிறேன்னு சொல்லி வருவாங்க. ஆமென். சொல்றது புரியுதா? நீங்க எந்த இடத்துல இவ்வளவு பக்தி வைராக்கியமா வளர்ந்து முன்னேறி இருக்கிறீங்களோ அப்போ நீங்க சொல்லுகிற வார்த்தை கேட்டு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நானும் அந்த இடத்துக்கு வருகிறேன், நானும் அந்த ஸ்தலத்தில் அமருகிறேன் என்று சொல்லுகிற உணர்வு வரும். இவன் எப்படி குனிந்த அவர்களை வரவேற்றானோ அதே பணிவு, அதே தாழ்மை, அதே காரியங்கள் இந்த லோத்திடத்தில் காணப்பட்டது. அல்லேலூயா. நீங்க கவனிங்க, நீதிமான்களை அழிப்பீரோ என்று கேட்ட செய்தி தேவன் என்ன பண்றாருங்க, அந்த பட்டணத்துக்குள்ள கடந்து போகிறார். பட்டணத்துக்குள்ள போகும்பொழுது வேற எங்கேயும் போய் உட்காரலங்க அவரு. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. உலக மனுஷங்களை இந்த அரசியல் கட்சிகளையோ இல்ல சினிமா தியேட்டர்லயோ இல்ல நடனம் ஆடக்கூடிய கூட்டத்திலயோ என் ஆண்டவர் போய் அங்க உட்காரல. எங்க போய் உட்கார்றாரு? தேவனுக்கு பயப்படக்கூடிய தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவர் வாசமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறேன் செல்வ சீமாந்தர் உன்னை என்னை பார்க்கக்கூடிய பார்வை அப்படிப்பட்ட பார்வை. நீ திரை நடுவுல போய் நடிகர்களுக்கு பிரசங்கம் பண்ணி திரை நடிகளை இருக்கக்கூடிய அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிற இடத்துல என் தேவன் உலாவுகிறார் அல்ல. பரிசுத்தமான தேவ பிள்ளைகள் தேவ பயத்தோடு தேவனை தேடுகிற உலகத்துக்காக மற்றவர்களுக்காக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய இடத்துல என் தகப்பன் வருவதில்லை. இங்கு பாருங்க, லோத்துக்கு தேவன் ஏன் தென்பட வேண்டும்? அந்த பட்டணங்கள் அழிக்கப்படக்கூடிய பட்டணங்கள், அந்த பட்டணத்தை அழிவுக்காக உண்டாக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு பட்டணங்கள். அந்த பட்டணத்துக்குள்ள என் தேவன் கடந்து போகும்பொழுது லோத்து இருக்கிற இடத்துல தேவன் அங்கு அமர்ந்தா லோத்துடைய கண்கள் தேவனை பார்க்கிறது. ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவ பயம் உள்ளவன், தேவனை தேடுகிறவனுக்கு தேவன் எங்கு இருக்கிறார், தேவன் எந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்வார் என்கின்ற சிந்தை என்னை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்கணும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் என்ன பண்ணாங்க, வாசலில் உட்கார்ந்து இருந்தான். யாரு? லோத்து உட்காருகிற வாசல்ல யார் வந்து நிக்கிறா? அப்ப தேவாதி தேவன், நீ ஜெபிக்கிற இடத்திலோ, நீ துதிக்கிற இடத்திலோ, நீ தேடுகிற ஆலயத்திலோ என் தேவன் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் உனக்கு எனக்கு உறுதியாக அவர் என்ன பண்றாங்க, நிலைநிறுத்தி கொடுக்கிறார். அந்த பட்டணத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கலாம் இல்லையா? ஏன் லோத்துக்கு மட்டும் தேவன் தென்பட வேண்டும்? ஏன் லோத்தை மட்டும் தேவன் பார்க்க வேண்டும்? லோத்துடைய கண்கள் என்ன பண்ணலாம், வேற எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் லோத்துடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கிறது? காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சகோதரனால நான் பெற்ற ஆசீர்வாதங்கள், அந்த சகோதரத்தில் நான் கற்றுக்கொண்ட ஜெபம், அந்த சகோதரன் என்னை வழி நடத்துத என்று அறிந்து கொண்டு அதை கேட்டபடி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டபடினால்தான் அவனுடைய கண்கள் இது தேவன் என்று அறிந்து கொள்கிறான். அல்லேலூயா. அப்ப நான் அறியக்கூடிய, அவர்களை உணர்த்தக்கூடிய இடத்துக்குள் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவ பயம் இருந்தால் அவர்களை நான் ஆண்டவருக்குள்ள அழகாக நான் உருவாக்கி வைப்பேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்ம எந்த காரியத்தை சார்ந்திருக்கிறோம் பாருங்க. அடுத்து அவன் சொல்லுகிறான் பாருங்க, 2ஆம் வசனத்துல, ஆண்டவர்மார்களே, ஆ ஆ ஆ ம் ம் அதற்கு அவர்கள், அப்படி அல்ல. கவனிங்க, அவங்களுடைய வேலை எந்த வேலையாக இருந்ததுங்க? இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய, அந்த பட்டணத்துடைய பாவத்துடைய பெருக்கள் அதிகமாக வந்தபடினால், நான் இப்ப எங்கு வர முடியாது, இந்த பட்டணத்தில் வீதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போகிறேன். அவருடைய உணர்வுகள் எனக்கு விரோதமாக இருக்கிறது, அவர்கள் செயல்பாடுகள் எனக்கு தீமையான காரியங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் என்ன பண்ணக்கூடாது, உன் வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது இவன் என்ன பண்றாங்க, ஆண்டவர்மாரே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. என்ன பாருங்க, எப்படியாவது என் ஆண்டவரை, வெளியே இருக்கிற ஆண்டவரை உள்ளுக்குள்ள வர வைக்கிறாங்க. எங்க இருக்கிற ஆண்டவரை, எங்க இருக்கிற ஆண்டவரை, வெளியே இருக்கிற ஆண்டவர் எங்க கொண்டு வரான், எங்க கொண்டு வந்திருக்கிறான்? நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? வெளியே இருக்கிற ஆண்டவர் எங்க கொண்டு வந்திருக்கிறோம்? உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறையா? உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறாரா? அவருக்கு ஒரு இடம் போட்டு, சிங்காசனம் போட்டு உள்ள உட்கார வச்சிருக்கிறையா? அவருடைய கால்களும் கைகளையும் தொட்டு வணங்கி, ஆண்டவரே நீர்தான் என்று தேவன் என்று சொல்லி உன் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய தேவனை உண்மையான பய பக்தியோடு நீ தொழுது கொண்டு இருக்கிறாயா? அந்த பய நடுக்கம் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. வெளியே இருக்கக்கூடிய ஆண்டவரை அழைக்கிறான். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற மகள், துதிக்கிற மகள், எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாசம் செய்யுங்க. உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபைகள் எனக்கு வேண்டும், உம்முடைய ஜெபாவி எனக்கு வேண்டும் என்று சொல்லி பல விதமாக சொல்லி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அதே போல அவன் கூப்பிடுறான். என்ன சொல்றான் பாருங்க, என் வீட்டுக்கு என்ன பாருங்க, உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து நீங்க என்ன பண்ணலாம், புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப தேவனை வரவேற்கக்கூடிய, அழைத்து பராமரிக்கக்கூடிய, அவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதில் இந்த ஆபிரகாம், இந்த லோத்துக்குடைய சிந்தை ஒரே மாதிரி இருந்ததுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். ஊழியருடைய தாகத்தை புரிந்து, ஊழியத்தோடு கூட தோள் கொடுத்து, ஊழியங்கள் திருச்சபை நடக்கக்கூடிய ஊழியத்தோடு கூட இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஆத்துமாக்களுக்கு என்ன பாரம் இருக்குமோ, ஊழியக்காருக்கு என்ன பாரம் இருக்கிறதோ அந்த பாரம் இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு இருக்கும் என்று சொன்னால், எல்லா பட்டணத்தையும் ரட்சிப்பின் பட்டணமாக நம்மளால கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அங்க அப்ப இங்க இருக்கிற இடத்துல என்ன கிடையாது, யாருடைய அந்த உணர்வு கிடையாது. ஆபிரகாம் இருந்த அந்த உணர்வு லோத்துக்கிட்ட இருக்குதுங்க. திருச்சபையில் இருக்கிற ஊழியருடைய உணர்வுகள் யார் கையில இல்ல? விசுவாசிகளே, உங்க கையில கிடையாது. நீங்க ஆனா தேவனுக்கு பயப்படுகிறீங்க, தேவனை நேசிக்கிறீங்க, பல மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிறீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நான் இருக்கிற இடத்துல நீ வந்த பிறகு என் தாசன் மூலமாக நான் செயல்படுத்தக்கூடிய திட்டத்துக்கு தோள் கொடுக்கக்கூடிய கிருபை உள்ள மகனாக, மகளாக நீ நிற்கிறாயா? சிந்திக்கணும். எங்க லோத்துக்கு அழைக்கிறான். ஆண்டவரே என் கூட வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? வாண்ட சொல்ல, நான் வரக்கூடாது. என்ன சொல்றாரு? நம்மளா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்?
நான் இந்த இடத்துல இருக்கணும், எனக்கு ஆண்டவர் கட்டளை இட்டார், சரிங்க பிரதர் அப்ப நாளைக்கு வந்துருங்க, இல்ல நாளன்னைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கடந்து போவோம். ஆனால் இவன் அவர் சொல்ல பிறகு கூட திரும்ப திரும்ப அவர்களை அழைக்கிறான். யாருங்க? என் ஆண்டவர் என் வீட்டுக்கு வருகிற வரைக்கும் இந்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். என் ஆண்டவர் என் வீட்டுக்குள் வந்து வாசம் செய்கிற வரைக்கும் இந்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். என் வீட்டுக்குள் என் ஆண்டவர் வந்து விட்டா என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். என் உள்ளத்துக்குள் என் தேவன் வந்து விட்டா என் பாவ அணுக்குகள் போவோம், என் பொறாமை போவோம், என் வஞ்சனைகள் போவோம், என் துர்குணம் போவோம். ஏன்னா என் உள்ளுக்குள்ள அவர் வரணும். வருகிற வரைக்கும் இந்த ஆண்டவரை நான் விடுவதில்லை. வந்து எனக்குள் வாசம் செய்து என் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் இந்த தெய்வத்தை நான் விடுவதில்லை. எத்தனை பேருக்கு அது இருக்குது? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாசங்கள் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த வைராகியத்தில் நம்ம வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியத்துல உகந்ததாக செய்ய வேண்டும், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்துக்குள் நம்ம முன்னாடி நிற்க வேண்டும், தேவனை கனப்படுத்துகிற இடத்துல முன்னாடி நிற்க வேண்டும். பாருங்க, உட்கார்ந்த இடத்துல தேவ தூதரை கண்ட பிறகு எழுந்து ஓடுகிறான், ஓடி போய் வருந்தி கேட்கிறான். அடுத்த பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். கவனிங்க, கறந்துட்டுங்களே. அப்போ உன் காரியத்தை எப்படி ஜெபிக்கணும் சொல்றார். தேவன் உன் இடத்துல வாசம் செய்யவன்னா எதை எதிர்பார்க்கிறார்? நான் உன் கூட வரணும், என்ன பண்ணு, உன்னை தாழ்த்து, உனக்குள்ள இருக்கிற சுயத்தை சாகடி, உனக்குள்ள இருக்கிற பெருமையை சாகடி, எல்லாத்தையும் சாகடித்து, அப்பா நீங்க வந்தாதான் என் வாழ்க்கை மாறும், நீங்க வந்தாதான் என் சூழ்நிலை மாறும், நீங்க வந்தாதான் என் வாழ்க்கையில செழிப்பே உருவாகும், நீங்க வந்தா மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக இருப்பேன், நீங்க வாங்க 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 என்று சொல்லி என்ன பண்ணணுங்க, கூப்பிடணும். அல்லேலூயா. அந்த கூப்பிடுதல் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் நம் மத்தியில உலாவ வேண்டும், நம்ம வீட்டுக்குள்ள அவர் வந்து அமர வேண்டும், ஜெபிக்கிற ஸ்தலத்துல அவர் உலாவிக் கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை தரிசனமாக பார்க்க வேண்டும். என் ஆவியான நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், என் தகப்பன் மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்கிற வேலையில, துதிக்கிற வேலையில, தேவ சத்தத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது, இதோ தேவனுடைய உணர்வை அடைந்து நான் உற்சாகத்தோடு என் தகப்பனை கரந்தட்டுகிறேன்னு சொன்னா என் ஆவியனுடைய வார்த்தை என் இருதயத்தை தொடுகிறது, அந்த வார்த்தை என்னை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தேவனை நான் என்ன பண்றேன், என்னை அறியாமலே அல்லேலூயா சொல்லுகிறேன், என்னை அறியாமலே கரந்தட்டுகிறேன், அப்பா சோத்திரம் என்று சொல்லுகிறேன், தகப்பனே நல்லவர் என்று சொல்லுகிறேன். காரணம் என்ன? என்னை தொடுகிறார், என்னை உருவாக்குகிறார். நான் கேட்ட உடனே என் உள்ளத்துக்குள்ள வர அவர் பிரயாசப்படுகிறார். ஆமே. வருந்தி கேட்டுக்கொண்டான், மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். இந்த குணம்லாம் யாருக்கிட்டங்க இருந்தது? அல்லேலூயா. அங்க பாருங்க, 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி அதற்கு அவர்கள், கவனிங்க, இங்க ஆபிரகாமுக்கு என்ன பண்ண, இவங்க வரமாட்டேன் சொல்லல. ஆபிரகாம் என்ன சொல்றாங்க? சொன்ன உடனே சொன்னபடி. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி வேற. 3ஆம் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருந்தால், என்ன சொல்றாங்க? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருந்தால் கடந்து போக வேண்டாம். என்ன சொல்றாரு? உண்மையில நீங்கள் என்னுடைய தேவன் என்றது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நீங்க உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சுன்னா, நான் சொல்லுகிறேன் என் சத்தத்தை என்கின்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கீங்களா? இப்ப நான் கூப்பிடும் பொழுது என் வார்த்தை கேட்கிறீங்களா? கொஞ்சம் அதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, என் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுங்க, நீங்க செயல் கொடுங்கப்பா என்று கேட்கிறோம். ஆனா இங்க லோத்துக்கிட்ட அப்படி இல்லை. அல்லேலூயா. ஜெப வித்தியாசத்தை நீங்க கவனிங்க. கர்த்தர் வித்தியாசத்தை அறிந்துகளுங்க. எபினேசருடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் மேலா இன்னொரு பாதையை கர்த்தர் உருவாக்குவார். ஆபிரகாம் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாருங்க,
செவி கொடுக்கிறான். ஆனா இங்க என்ன சொல்லுகிறான்? நான் அப்படி தங்கக்கூடாது, வீதியில தங்க வேண்டும். வார்த்தை பேசுகிறான், அங்க வார்த்தை பேசல, சொன்னபடியே. அப்ப அவனுடைய விசுவாசம் என்ன? அவனுடைய ஜெப ஜீவியம் என்ன? லோத்துடைய விசுவாசம், லோத்துடைய ஜெப ஜீவியம் என்ன? ஆமென். ஊழியருடைய ஜெப ஜீவியம் என்ன? விசுவாசிகளுடைய ஜெப ஜீவியம் என்ன? இந்த இரண்டையும் நீங்க கணக்கிட வேண்டும். ஆமென்.